வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான அப்டேட்ஸ் ரிசல்ட் சீசனில் இன்னும் சில ஸ்டாக்ஸ் ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய நிறுவனங்கள் எது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டேட்டா ஃபஸ்ட்டு நம்ம ரிசல்ட் டேட்டா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நிஃப்டி, அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர், யூஎஸ் ஈரானுடைய வார் அப்டேட், இது எல்லாத்தையும் வரிசையாக 1 by 1 நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற ரிசல்ட்டில் ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் ரிசல்ட் கியூஓ கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 47% டவுன் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 13% டவுன் ஆயிருக்கு. இது கியூஓவில் தான். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒய்ஓஒயில் பார்க்கணும். இந்த மாதிரி ஹெட்லைன்ஸை பார்க்காம நம்ம உடனே ஒரு ரிசல்ட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதை அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. ஒய்ஓவையை கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸோட ஒய்ஓவை நம்ம பார்ப்போம். அடுத்தது லூமேக்ஸ் ஆட்டோ, அதனுடைய ரிசல்ட் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. லூமேக்ஸ் ஆட்டோடைய டெக்னாலஜிஸ் ரிசல்ட் பாருங்கள். நெட் ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவின்யூ 25% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, எத்தனை கோடின்னு பார்த்தீங்கன்னா 58 கோடியிலேருந்து 88 கோடியாக நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் தான். அது மட்டும் இல்லை, டிவிடெண்ட் 5.5 ஷேருக்கு ₹5.50 டிவிடெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கான்கார்டு பயோடெக், இது பாருங்கள், நெட் ப்ராஃபிட் டவுனு 36.8. இதில் பாருங்கள், இது இயர் ஆன் இயரில் தான் கொடுத்துருக்காங்க. லூமேக்ஸ் ஆட்டோவும் இயர் ஆன் இயர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் மட்டும் கியூஓ கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த டைட்டில்லாம் கரெக்டாக நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா ஒய்ஓஒயில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்து அந்த ஸ்டாக் மேலே ஏறிட்டு வரும். நம்ம கண்ணிலேருந்து மறைக்கிறதுக்காகவே கியூன்னு கொடுத்துருவாங்க. நம்ம ரிசல்ட் நெகட்டிவாக வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். பார்த்தா பாசிட்டிவில் போகும் ஸ்டாக். அதனால் அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும். அடுத்தது கான்கார்டை பொறுத்தளவில் ரெவின்யூ டவுனு. டிவிடெண்ட் ₹7.55 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு. அடுத்தது ரூபிகான் ரிசர்ச், இது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 76 crore இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இயர் ஆன் இயரில் போன தடவை 36 கோடி, இந்த தடவை 76 கோடி. அப்போ அப்படியே கிட்டத்தட்ட டபுள் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ரெவின்யூ 43% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் போன தடவை 20லேருந்து இந்த தடவை 23% இருக்குது. அது கரெக்டான மார்ஜின் இல்லை. இன்னும் கொஞ்சம் மார்ஜினும் நல்லா வந்துருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். அடுத்தது இங்கர்சோல் ரேண்ட், இது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 4.3% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில். ரெவின்யூ 7.1% டவுன் ஆயிருக்கு. டிவிடெண்ட் ₹20 கொடுத்துருக்குறாங்க. இண்டிகோ Q4 ரிசல்ட்டை பொறுத்தளவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் இன் பாசிட்டிவ்னு, மற்றபடி ரிசல்ட் இன்னும் கம்ப்ளீட்டாக இந்த பேஜில் இல்லை. நான் அதை எடுத்து உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இண்டிகோடைய இதுதான் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னும் நிறைய ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 75% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவின்யூ 20% அப் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது ஐநாக்ஸ் வைண்டு, நெட் ப்ராஃபிட் டவுன் 51% வந்திருக்கு. ரெவின்யூ 0.4% டவுன் ஆகிருக்கு. ஐநாக்ஸ் வைண்டை பொறுத்தவரை 51% டவுன்லாம் பெரிய டவுன் தான் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது இன்டர்குளோப் ஏவியேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, நெட் லாஸ் கொடுத்துருக்காங்க. ரெவின்யூ 1% மட்டும் அப் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் போன தடவை ப்ராஃபிட்லேருந்து இந்த தடவை லாஸ் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இதை ஸ்டடி பண்ணணும். இவங்களுடைய பர்சன்டேஷனை பார்க்கணும் நம்ம, இன்டர்குளோப் ஏவியேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, ஏன்னா போன தடவை நிறைய இஷ்யூஸ் நடந்ததில்லை. இந்த ஈரான் யூஎஸ் வாருடைய அந்த டேட்டாலாம் இதை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஒன் டைம் லாஸா இல்லை அவங்களோட பிஸ்னஸ் மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். அடுத்தது ட்ரிவேணி இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 8.5% டவுனு, ரெவின்யூ 4.8% டவுன். அவென்யூ சாய், இது நெட் ப்ராஃபிட் அப் 10%. ஆக்சுவலாக என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்னதாங்க, 40% நெட் ப்ராஃபிட்டு ரெவின்யூ அப் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அதை நம்மளோட ரேடாரில் கொண்டு வந்துடணும். 40% அப்பா இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேவா? அதாவது அந்த ஸ்டாக்கை அக்யூமுலேட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 40% மேலே இருக்குன்னா அந்த ஸ்டாக் கொஞ்சம் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு ஏற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை 40% மேலே இருந்தால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது ஃபேக்ட், ரெவின்யூ 41% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 95% டவுன் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நாட்கோ ஃபார்மா ரெவின்யூ டவுன் 39%, நெட் ப்ராஃபிட் டவுன் 34%. இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏஷியன் பெயிண்ட்
ப்ராஃபிட் அப் 69%, ரெவென்யூ வந்து 10%. இதெல்லாம் பாருங்க, நெட் ப்ராஃபிட் அப் 69% வந்துருச்சு இல்லை? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு 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 சாதாரண நம்ம போர்ட்ஃபோலியோவிலேயே 10-15%, 20%க்கு மேலே ப்ராஃபிட் பண்ண முடியல. ஓகே, இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் 69% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான க்ரோத்துன்னு அர்த்தம். அப்போ விட்டு வைப்பாங்களா இன்வெஸ்டர்ஸு? பயங்கரமாக இந்த ஸ்டாக்கில் வந்து டிமாண்ட் ஏற்படும். டிமாண்ட் ஏற்பட்டுச்சுன்னா மொமெண்டம் வரும். அதனால தான் இந்த மாதிரி 40% மேலே நெட் ப்ராஃபிட் அப்படின்னு காமிச்சிட்டாங்கனாலே விடக்கூடாது அந்த ஸ்டாக்கை. பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம எப்படியாவது அதில் ஆப்பர்ச்சுனிட்டியை தேட ஆரம்பிக்கணும். ஓகே, இதில் வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்டு. அதர் இன்கம் வந்து 171 crore வந்திருக்கு. போன தடவை 100 crore, இந்த தடவை 171 crore. ஸோ அந்த 71 crore வந்து அதர் இன்கமில் வந்திருக்கு. அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அதை மைனஸ் பண்ணாலும் 60% எப்படியும் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டை விட பாருங்கள். எஸ்டிமேட் பண்ணது 1055 கோடி தான் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கொடுத்துருக்கிறது 1172. அப்போ எஸ்டிமேட்டே பீட் பண்ணியிருக்கு. அதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது தேகா இண்டஸ்ட்ரீஸ். நெட் ப்ராஃபிட்டு, ரெவென்யூ டவுனு, நெட் ப்ராஃபிட் 58% டவுன். என்னங்க இது இவ்வளோ டவுன் ஆயிருக்கு தேகா இண்டஸ்ட்ரீஸ்? குஜராத் அல்கலிஸ் ரெவென்யூ அப்பு 4.6%, நெட் ப்ராஃபிட் வந்து 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குஜராத் அல்கலிஸ். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சோன்னு உங்கள் ரேடாரில் கொண்டு வந்துருங்க. ஓகே, நீங்கள் இப்போயே பார்க்க ஆரம்பிச்சிருந்த ஸ்டாக்குடைய சார்ட் என்ன வந்திருக்கு, குஜராத் அல்கலிஸோட சார்ட் என்ன வந்திருக்கு, லாஸ்ட் 3 monthஸில் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, பிவோட் பாயிண்ட் வந்து நம்மளோட பிவோட் பாயிண்ட் ஸ்டடீஸில் சொல்லுவோம்ல, ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கா. மோஸ்ட்லி பிவோட் பாயிண்ட்டில் சப்போர்ட் ஒன்று தொட்டால் அது அக்யூமுலேஷனுக்கான ஒரு டைமுங்க. இதில் வந்து ஸ்டாக் எல்லாம் வேண்டாம். ஜென்ரலாக டெக்னிக்கல் பிவோட் பாயிண்ட் டெக்னிக்கல்னால் சப்போர்ட்டை தொட்டுச்சா அது அக்யூமுலேஷனுக்கான டைம், அவ்வளோதான். ஓகே, இப்போ டிவிடெண்ட் வந்து 17 ரூபா கொடுக்குறாங்க குஜராத் அல்கலிஸ். வேறு லெவல் டிவிடெண்ட்டுங்க. ஸ்டாக் ப்ரைஸ் என்ன தெரியுமா குஜராத் அல்காலிஸ்? நீங்களே போய் பாருங்கள் குஜராத் அல்காலிஸோடைய ஸ்டாக் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு. கூகுளில் போய் பார்த்துருவோம். என்எஸ்சியில் போய் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாகும். குஜராத் அல்கலிஸ் கெமிக்கல் போட்டோம். என்ன கொடுத்துருக்குறாங்க? கரண்ட் ப்ரைஸ் வந்து 690 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 690 ரூபா இருக்கிற ஸ்டாக்குக்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்க? 17 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அடுத்தது பிஇஎம்எல் ரெவென்யூ அப்பு 8.6%, நெட் ப்ராஃபிட் டவுன் 37%. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிடுச்சு. பட் ரெவென்யூ மட்டும் கொஞ்சம் ரெவென்யூ விட்டுருங்க. நெட் ப்ராஃபிட் தான் நம்ம மோஸ்ட்லி அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்து ஜமுனா ஆட்டோ நெட் ப்ராஃபிட் வந்து 73% வந்து நமக்கு அப்பாக இருக்குங்க. கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆட்டோமொபைலில் வந்து ஆட்டோமொபைலுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நெட் ப்ராஃபிட் வந்து அடுத்தது கணேஷ் ஹவுசிங் நெட் ப்ராஃபிட் வந்து 62% டவுன் ஆயிருக்கு. அடுத்து ஸ்டீல் ஸ்ட்ரைப்ஸு நெட் ப்ராஃபிட் அப்பு 0.3%. அது ஒன்றும் பெரிய அக்ரெசிவான ரிசல்ட்டாக இல்லை. அடுத்தது வந்து ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ். இது பாருங்கள், ரெவென்யூ 52%, நெட் ப்ராஃபிட் 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்ட் 6.7 rupees கொடுத்துருக்குறாங்க. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் இன்றைக்கே நல்லா தான் என்ட்ரு பிடிச்சிச்சு அந்த ஸ்டாக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கிற ரிசல்ட். இது இல்லாமல் இன்னும் நிறைய கம்பெனிகள் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெலிகிராமில் ஏன்னா என்ன சொல்கிறது, டெலிகிராமோடது வந்து ஃப்ரீ தான் அப்டேட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டோட ரெஃபரல் லிங்க்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். என்னுடைய ரெஃபரல் தான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க, இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ்க்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா என்னோட ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டேட்டாலாம் இப்போதைக்கு ரிசல்ட் டேட்டா எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம கொடுக்க போகிற டேட்டா பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அப்டேட்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸை பொறுத்தளவில் ஆக்சுவலாக ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டுன்ற ஒரு கம்பெனி வந்து கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன், அதாவது இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்கிற பேட்டர்னை மந்த்லி சார்ட்டில் வந்து கொடுத்துருக்கு ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ்ன்றது. அது வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் வந்து மேலே போகுமான்னு. இந்த டைம் வந்து ஏவியேஷன் ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக போகலை. ஏன்னா அந்த யூஎஸ் ஈரானோட வார்னால நிறைய ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆச்சு. பெட்ரோல் இல்லை, க்ரூட் ஆயில் இல்லை, இதெல்லாம். அதனால் வந்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் டவுனில் வந்தால் அதை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் தயாராக இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு கிளியரான பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 2007 இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இப்போ டச் பண்ண போகுது. 2007 அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 118 ரூபா இப்போ வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் போக. ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரேஞ்ச் கிட்ட வருது. அதை பிரேக் அவுட் பண்ணுனா அப்படின்னா
என்ன நடக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதை வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னைக்கு வந்து அப்டேட்டை பொறுத்தளவில் நான் வந்து உங்களுக்கு காட்ட முடியாது. அதனால நான் வந்து உங்களுக்கு நானே சொல்லிடுறேன். நிஃப்டியை பொறுத்தவரை 23,547 புள்ளிகள் இருக்கு. 23,500 வந்து இன்னைக்கு 359 புள்ளிகள் நிஃப்டி டவுன் ஆயிருக்கு. 350 புள்ளிகள்னா 1.5% நிஃப்டி டவுன். ஓகே, மற்ற அப்டேட்டை பொறுத்தவரை கோல்டை பார்த்தீங்கன்னா ஏறல, சில்வர் வந்து ஏறல, 1% சில்வர் டவுன். ஸோ சில்வர் பீஸ் கோல்டு பீஸும் நமக்கு டவுன் தான். ஓகே, நிஃப்டியை பொறுத்தவரை 359 புள்ளிகள் இறங்கியிருக்கிறது வந்து இப்போ வரைக்கும் எப்படி தெரியுதுன்னா, ஒரு இது வந்து ஒரு அந்த யுஎஸ் ஈரானுடைய பீஸ் ஸ்டாக் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இது ஒரு அக்யூமுலேஷனாக தான் எனக்கு தெரியுது. இந்த டயத்தில் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த வாரத்தில் வந்து நமக்கு மார்க்கெட் நல்லா போகலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து முதல் விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பெனிஃபிட் வந்து எஸ்டிடியில் ஏதாவது வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரக்கூடிய லாபத்தில் எஸ்டிஎஸ்ஜி எல்டிசிஜி கொடுக்குறாங்கல்ல, டேக்ஸ் வந்து ஏதாவது கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவ் நடந்துருச்சு அப்படின்னா பங்குச்சந்தை வந்து ஒரு 500 புள்ளிகள் வந்து 500லேருந்து 1000 புள்ளிகள் வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும், புல்லிஷ் சைடு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போ வரைக்கும் எனக்கும் இருக்குது, எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் அதுதான் இருக்குது, HNI இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும். அதனால் கொஞ்சம் புல்லிஷ் பக்கம் போகிறதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம. ஓகேவா, இன்றைக்கி நடந்த டவுனை விட்டுருங்க, 359 புள்ளிகள் இன்றைக்கி டவுன் நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் என்னென்னா, பி ஸ்டாக் 60 டேஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆனாலும் யூஎஸ் வந்து ஈரானை தாக்கிட்டு இருக்காங்க, அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு நியூஸ் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கிடச்சிது. அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ், இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் 60 டேஸ் பீ ஸ்டாக்ன்றது வந்து பாசிட்டிவ் நியூஸ், அது வந்து மேஜர் பாசிட்டிவ் நியூஸ், அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன் மேஜர் பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்கிறேன்னா, க்ரூட் ஆயில் வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா பயங்கரமாக இறங்கிடுச்சு க்ரூட் ஆயில். ஓகே, இப்போ நான் யூகே ஆயிலை பொறுத்தளவில், யூகே ஆயிலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டாவே நான் சார்ட்டே பார்த்து சொல்கிறேன். இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $91 வந்துருச்சுங்க. $91 அப்படின்றது வந்து நமக்கு கடந்த வாரத்துலலாம் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா $114 வரைக்கும் நம்ம மேலே போச்சு. இப்போ 91ன்றது ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, க்ரூட் ஆயில் இவ்வளோ 120 போனாலும் இல்லை 115 போனாலும் நமக்கு பயங்கரமான டேஞ்சர் ஜோன், அதோட மார்க்கெட் கிராஷ் ஆயிரும் அப்படியெல்லாம் வந்து ப்ரொஜெக்ஷன் வருது இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. க்ரூட் ஆயில் இதெல்லாம் விட வந்து பங்குச்சந்தை எல்லாத்தையும் பார்த்துருச்சு. இதெல்லாம் விட ஹையஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். டாலர் கம்மியாக இருக்கும் பொழுதே நம்மலாம் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து 130 வரைக்கும் பார்த்துருக்கோம். 2022லலாம் க்ரூட் ஆயில் $130, $130. இப்போ நம்ம $130க்குலாம் போகல, ஆனால் அதை தாண்டுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. $150 போகுமோன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த வாரம் நடந்துச்சுன்னா. ஓகே, ஸோ இப்போ வந்து ₹91 இந்த யூகே ஆயில் வந்து $91 இறங்கி இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு விஷயம். 114லேருந்து 130 140 போகாமல் 91 வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே தானே. ஆனால் இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடந்த ஜனவரி மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2025 நம்ம $69 $70 தான் இருந்தோம். ஓகேவா, க்ரூட் ஆயிலோடைய விலை $69 $70 தான் இருந்துச்சு. இப்போ 90ன்றதே அதிகம் தான். இதை பற்றின கம்ப்ளீட் டேட்டா வந்து இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் என்ன மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, நம்ம பங்குச்சந்தை என்ன மாதிரி அடி வாங்கியிருக்கு, பிரைம் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட்டு, அதை பற்றிலாம் நான் லாஸ்ட் வீக் டேட்டா கொடுத்துருக்கணும். லாஸ்ட் வீக்லாம் கொஞ்சம் நல்ல வீடியோ போட முடியல, அதை பற்றி அப்டேட் கொடுக்க முடியல. பட் லேட்டாக அப்டேட்டாக இருந்தாலும் கிளியரான அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு நிஃப்டியில் வந்து 350 புள்ளிகள் டவுன், ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் புல்லிஷில் இருக்குது. இந்த 60 நாள் பீ ஸ்டாக்குன்றது கொஞ்சம் வர்த்தாக இருக்குது. அதனால் யூகே ஆயிலோடைய டேட்டா, அதாவது க்ரூட் ஆயிலோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 91 இறங்கியிருக்கிறது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயமா தெரியுது. அடுத்தது கோல்டும் சில்வரும் பெரிய லெவலில் ஏறலைன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் அந்த இம்பாக்ட் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட் தான் ஏறும். ஓகே, அதை பொறுத்து பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது எதுவும் டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நான் ஒன்றா வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வரேன். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த க்ரூட் ஆயில் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து நம்ம யூஎஸ் டாலர் ஐஎன்ஆர் இதனுடைய சேஞ்சஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் டேட்டா வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் புரியும். ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய டேட்டாவை கொடுக்காம இருக்காங்க. அந்த டேட்டாலாம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.